Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் சேர்க்காமல் ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. தேங்காய் சேர்க்காமல் செய்கிறனால இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கறக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்புக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வறுப்பட்டமான வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வறுப்பட்டமான வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் இது கூட 4 பல்லு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பூண்டு நல்லா தோல் சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய் நல்லா காரங்க, நான் 4 சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் இல்லைங்க, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல்லு சின்ன வெங்காயம், நல்ல பெரிய சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா தோல் சுருங்க நிறம் மாதிரி இந்த மாதிரி வதங்கி வரணும். வெங்காயோட பச்சை வாசனைலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா தோல் சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட 3 நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த தக்காளியில் வதங்குறக்குள்ளே அந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கரிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்துனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த புதினா இலை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் புதினா இலை மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த புதினா இலை நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க. லைட்டாக அந்த புதினோட பச்சை மணம் இருக்கணும், ஆனால் நல்லா சுருங்க வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி புதினாவை ரொம்பவும் வதக்கிறாதீங்க, லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு இந்த புதினாவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சுருங்க லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா போதுங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் புதினா எப்படி வதக்கி வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி புதினா இந்த காமிச்சிருக்க மாதிரி இந்த நிறம் மாதிரி சுருங்க வதங்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்த்திருக்கோம் நம்ம ஏற்கனவே, அந்த தக்காளியோட புளிப்பை பார்த்துட்டு இந்த புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்தோம்னா போதும். நான் இன்றைக்கி 3 தக்காளி சேர்த்துருக்கேன், அதனால் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சூடெல்லாம் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த புதினா சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.